ஹலோ வணக்கம். ஒரு ஓநாய் நினைச்சா ஆடா மாற முடியுமா? அதுவும் காட்டோட ஆகச்சிறந்த வேட்டைக்காரனா இருக்கிற ஒரு ஓநாய் திடீர்னு ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது சாதுவான ஆடு மாதிரி இருந்தா அவனோட நிலைமை எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. நினைச்சாலே செம ஃபன்னா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கற்பனைக்கே எட்டாத ஒரு அனிமேஷன் உலகத்துக்குள்ள தான் நாம இன்னைக்கு போக போறோம். 2016 ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க செம ஹிட் அடிச்ச ஷீப் அண்ட் வூல்ஸ் படத்தோட கதை தான் இது. நம்ம கதையோட மெயின் ஹீரோ கிரே அப்படின்ற ஒரு ஓனாய் தான். தான் கூட்டத்துக்கு தலைவனாகணும்னு ஆசைப்படுற நம்ம ஹீரோ ஒரு விசித்திரமான மேஜிக் மருந்து குடிச்சு ஆடா மாறிடுறான். ஓனாய் கூட்டத்துல இருந்தா தன்னை கொன்னுடுவானுங்கன்னு பயந்து ஆடுங்களோட கிராமத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவனோட பழைய ஓனாய் கூட்டம் இந்த ஆடுங்களோட கிராமத்தையே மொத்தமா வேட்டையாட பிளான் போட்டிருக்காங்க. இப்போ ஆடா இருக்கிற நம்ம ஹீரோ தன் நண்பர்களான ஆடுகளையும் காப்பாத்தி தன் பழைய ஓனாய் உடம்பையும் எப்படியாவது மீட்க போறான்றதான் கதையே. ஆடா மாறின ஓனாய் ஹீரோ நண்பர்களா மாறின எதிரிங்க காட்டை ஒழுக்கிற ஒரு விசித்திரமான மேஜிக். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம ஹீரோ அந்த ஓனாய் கூட்டத்துக்கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்தினானா, அவன் எப்படி மறுபடியும் ஓனாயா மாறினான், இதுக்கு நடுவில் வர காமெடி ட்விஸ்ட்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜீகோ அப்படின்ற ஒரு ஆட்டை நமக்கு காட்டுறாங்க. ஆனால் இது சாதாரண ஆடெல்லாம் இல்லைங்க. காட்டில் இருக்கிற விசித்திரமான பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட், விஞ்ஞானி ஆடு. அப்படி ஒரு நாள் ஜீகோ ரொம்ப ஆர்வமாக பூச்சிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது அங்கே மரத்தடியில் ஒரு ஓனாய் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துறான். பயத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு ஜீகோ என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் ஓடி போன இடம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஓனாய் கூட்டத்தோட எல்லைக்குள்ள. ஒன்ஸ் தன்னை சுற்றி ஓனாய் இருக்கிறத தெரிஞ்சதும் தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மின்னல் வேகத்தில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுது. இன்னொரு பக்கம் அந்த ஓனாய் கூட்டத்தோட தலைவன் தான் தோழர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான். நேற்று நைட்டு அவங்களோட உணவு சேமிப்பு திருடு வந்த சில நரிகளை அவங்க எப்படி விரட்டினாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கூட்டத்தில் இருக்க ஒரு திமிரு பிடிச்ச ஓனாய் ஒண்ணு எப்படியாவது வம்புலுக்குன்றதுக்காகவே, தலைவரை இன்னும் நம்ம ஹீரோ கிரே திரும்பி வரவே இல்லை, அவன் எங்க போனா அப்படின்னு கேக்குது. விஷயத்த கேட்டதும் நம்ம ஹீரோ இன்னும் வராததை நினைச்சு தலைவனுக்குமே செம்ம கோவம் வந்துருச்சு. ஆனா அங்க தூரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் அந்த ஜீகோன்ற ஆட்டை விடாம துரத்திட்டே போறான் பின்னாடியே. அப்படி துரத்திட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு பிரம்மாண்டமான உண்மையை கண்டுபிடிச்சிடறான். அந்த ஜீகோ ஆடு ஒரு பெரிய கிராமத்தை சேர்ந்தது போல. அந்த கிராமத்துல ஏகப்பட்ட ஆடுகளும் இன்னும் நிறைய வேட்டை மிருகங்களும் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆன நம்ம ஹீரோ உடனே ஓடி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த ரகசியத்தை போட்டு சொல்றான். ஆனா அங்க வந்த தலைவர் அவனை அப்படியே பாதிலே தடுத்து நிறுத்தி, டேய், நம்ம பசிக்காக மட்டும்தான் வேட்டையாடணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் புனிதமானது தான், அதனால பேரசப்பட்டு மொத்த கிராமத்தையெல்லாம் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தலைவர் அங்க இருந்த ஓநாய்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் போட்டு உடைக்கிறாரு. என்னன்னா, இங்க பாருங்கப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல என்னால இந்த கூட்டத்தை வழிநடத்தலாம் முடியாது, அதனால நம்ம கூட்டத்தோட அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க போறேன், யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க என் கூட சண்டை போட முன் வரலாம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதை கேட்ட உடனே கதையோட வில்லன் ஓனாய் டக்குன்னு நான் ரெடி அப்படின்னு கையை தூக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அந்த பதவிக்கு போட்டி போட போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த வம்பு இருக்கிற ஓனாய் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுது, ஒரு கொடூரமான கண்டிஷன் ஒண்ணு போடுது. தலைவரை, இந்த சண்டை சாதாரணமாலாம் இருக்கக்கூடாது, போட்டியாளர்கள் யாராவது ஒருத்தன் சாகர வரைக்கும் இந்த சண்டை தொடரணும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனாங்கிறது எந்த ஓனாயும் இவன் ஒரு லூசு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேச்சை பெருசா கேட்கல. கடைசியா தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இன்னும் 3 நாள்ல சரியா உச்சி வெயில்ல உங்க 2 பேருக்கு நடுவில் அந்த பயங்கரமான தலைமை பதவிக்கான சண்டை நடக்க போகுது அப்படின்னு தீர்ப்பு சொல்லி முடிக்கிறாரு. சரி, இப்போ சீன் கட் பண்ணா அந்த ஆடுகளோட கிராமம். நம்ம சயின்டிஸ்ட் ஜீகோ ஆடு எப்படியோ தப்பிச்சு அந்த கிராமத்துக்குள்ள வந்து சேருது. வந்த வேகத்துல அங்க இருக்கிற ஆபத்து கால அலாரம் மணியை தான் டங் டங்னு வேகமா அடிக்குது. சத்தத்தை கேட்டு கிராமத்துல உள்ள எல்லா விலங்குகளும் அங்க ஒண்ணு கூடுறாங்க. டேய், ஏன்றா இப்படி பதட்டமா மணி அடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நேரத்தை வீணடிக்காம நம்ம சயின்டிஸ்ட் ஆடு நேரம் அந்த கிராமத்தோட பெரியவர் லீடர் கிட்ட போயிட்டு, தலைவரை, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு கொடூரமான ஓனாய் கூட்டம் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்ட போறோம் அப்படின்ற உண்மையை சொன்னதும் இதை கேட்டு கொஞ்சம் கூட பதட்ட முடியாத அந்த லீடரு, நம்ம எல்லாரும் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தோட செக்யூரிட்டி கார்டா இருக்கிற ஒரு பலசாலி எரும மாட்டை கூப்பிடுது. தம்பி, நீ என்ன பண்ற, உடனே போய் நம்ம கிராமத்தோட மெயின் கேட்டை பூட்டு அப்படின்னு உத்தரவிடுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட காதலி கூட அப்படியே ரொமான்டிக்கா மலை மேல நடந்து போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு நடக்க போற ஓநாய்களோட பார்ட்டியை பத்தி 2 பேரும் ஜாலியா பேசிட்டு அந்த மலை உச்சிக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வந்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்ச நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு மரத்தில் அவன் ஆல்ரெடி செதுக்கி வச்சிருந்த ஒரு அழகான ஹார்ட் ஷேப் சிம்பிளை அவனுக்கு காட்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே மனசில் இவ்வளோதான் சந்தோஷம் இல்லை. ஆனால் அவங்களோட ரொமான்ஸ் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. திடீர்னு மலை உச்சிலிருந்து பார்க்கும்போது தான் அந்த வில்லன் ஓனாய் அவனோட 2 அழகைகளோட சேர்ந்துட்டு தலைவரோட பேச்சு மீறி ரொம்ப ரகசியமாக வேட்டை கிளம்புறத ஹீரோ பார்த்துட்றான். தலைவரோட சொன்ன விதியை மீறி இவனுக்கு எப்படி வேட்டையாட போகலாம் அப்படின்னு ஹீரோக்கு செம்ம காண்டு.
உடனே ஹீரோயின் கிட்ட சரி நீ வீட்டுக்கு கிளம்புன்ட்டு அவனுங்களை தடுக்கிறதுக்காக வேக வேகமா ஓடுறான். அங்கதான் வில்லன் ஒரு ஆடு கூட்டத்தை துரத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குறுக்குல வந்து செம்மையா மாசா பிளான் பண்ணி அவனை நேரா ஒரு மரத்துல போய் மோதுற மாதிரி செஞ்சிடறான். வில்லனும் அங்கேயே தடுமாறி விழுந்த அந்த கேப்ல தான் பயந்து போய் ஓடிட்டு இருந்த மற்ற ஆடுங்க கிட்ட போய் ஹீரோ சொல்றான், நீங்க எல்லாரும் வேகமா உங்க கிராமத்துக்கே ஓடி போயிடுங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆடுகளும் பத்திரமா தப்பிச்சு அவங்களோட கிராமத்துக்கே ஓடி போயிடுதுங்க. சில மணி நேரத்துக்கு அப்புறம் ஓநாய்களோட அந்த கோலாகாலமான திருவிழா ஆரம்பிக்குது. ஹீரோயின் மற்ற பெண் ஓநாய்களோட சேர்ந்து செம்மையா டான்ஸ் ஆடுறா. அந்த மற்ற ஆண் ஓநாய்களும் அவங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ தனியா ஒரு வித்தியாசமான வேஷத்தை போட்டுக்கிட்டு அங்க என்ட்ரி கொடுக்குறான். அங்கிருந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம வில்லனை செம்மையா காமெடி பண்ணி அவனை ஒரு லூஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட மூஞ்சில சில பழத்தையெல்லாம் தூக்கி வீசுறான். இதனால கடுப்பான வில்லன் வெறி கொண்டு ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அசராம வில்லன் ஓனாய மறுபடியும் ஒரு மரத்துல முட்டிக்கிற மாதிரி செஞ்சுட்டு தான் முகமுடி அதுக்கப்புறம் கலட்டுறான். இதை பார்த்து அந்த கூட்டமே அப்படியே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுது. எல்லாரும் ஹீரோவை பாராட்டுறத பார்த்ததும் வெள்ள ஓனாய்க்கு கோபம் தலைக்கேறி போயிடுச்சு. ஹீரோவை அப்படி கீழே தள்ளி அவனோட நெஞ்சு மேல காலை வச்சு, இந்த கூட்டம் உன்ன மாதிரி வீணா போன கோமாளியை எப்பவுமே தலைவனா ஏத்துக்காதரா அப்படின்னு கத்துறான். இந்த வில்லனோட அந்த வெறித்தனத்தை பார்த்து மற்ற ஓனாய்களும் அப்படியே பயந்து போய் அமைதி ஆயிடுச்சுங்க. என்னதான் கீழே விழுந்து கிடந்தாலும் நம்ம ஹீரோ சும்மா ஒரு அதிரடியான பஞ்சரையில கொண்டு போடுறான். என்னன்னா, நாம ஏன் மற்றவங்களை சுரண்டி வாழணும், மற்ற விலங்குகளை தேவையில்லாமல் வேட்டையாடாம நாமளும் சந்தோஷமா நிம்மதியாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா வேணாமாடா, அதை மட்டும் சொல்லுங்கடா அப்படின்றான். இப்படி இவனோட அந்த கருத்தை கேட்ட உடனே அங்கிருந்து ஓனாய் கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போய் ஹீரோக்கு ஆதரவா பயங்கரமா கைத்தட்டி முழக்கமிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க கூட்டத்தோட அடுத்த தலைவர் யாருன்றத ஓட்டிங் நடக்க ஆரம்பிக்குது. அதுல ஹீரோவுக்கும் சரி வில்லனுக்கும் சரி சரிசமமான ஓட்டு தான் விழுது. அதுக்கப்புறம் கடைசியில ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் பாக்கி இருக்கு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட காதலியோட தான். உடனே நம்மளால எனக்கு தானே ஓட்டு போட போற, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஹீரோவோட அந்த பொறுப்பில்லாத விளையாட்டுத்தனமான பிஹேவியர் அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போல. அவ கோச்சிக்கிட்டு உடனே அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போயிடுறான். என்னடா அதுன்னு ஹீரோவும் பின்னாடி ஓடி போய், ஆமா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பார்ட்டியை பாதிலே விட்டுட்டு போற அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு ஹீரோயின் ரொம்பவே எமோஷனலா, டேய் உனக்கு எப்பவுமே ஜோக் அடிக்கணும் வம்புழுக்கணும் அது மட்டும் தான் தெரியும்ல, சொல்லப்போனா இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை வழி நடத்துற தகுதியோ பொறுப்போ உங்ககிட்ட துளி கூட இல்லை, நீ தலைவன் ஆகிறதுக்கு இன்னும் தகுதியானவன் இல்லடா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் தான் மனசுல இருந்த எல்லா மாரத்தையும் போட்டு கொட்டி தீக்கிறான். இங்க பாரு, நீ எப்போ என்கிட்ட உன்னோட காதல சொல்லி கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்துட்டேன். ஆனா உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் முக்கியமா போச்சு. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, நமக்குள்ள இருக்கிற எல்லாமே இத்தோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிடுறான். காதலை பிரிஞ்சு போன தெரிச்சுல நம்ம ஆளு அப்படியே உடஞ்சு போயிடுறான். அந்த மலை உச்சி மேல உட்காந்துட்டு தான் பண்ண தப்பல்லான்னு நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் அந்த வில்லன் ஓனாய் எப்படியாவது சண்டை இல்லாமே அந்த தலைமை பதவியை பிடிச்சிடணுன்றதுக்காக தலைவர்கிட்ட போய் ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறான். தலைவரே, உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ ஒரு கோமாளி பையனு, இந்த கூட்டத்தை வழி நடத்த என்னை விட தகுதியானவன் இங்க யாருமே இல்லை, பேசாம எனக்கே அந்த பதவியை கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்கறான். ஆனா அத்தனை வருஷம் அனுபவம் வாய்ஞ்ச நம்ம தலைவன் என்ன சொல்றாருன்னா, தம்பி உனக்கு வேணா ஹீரோ கிட்ட இருக்கிற திறமையோட அதிகமா இருக்கலாம், ஆனா அதிகாரம் உனக்கு அவ்வளவு சீக்கிரமாலாம் கிடைச்சிடாது. இன்னும் 3 நாள்ல நடக்க போற அந்த மரண யுத்தம் தான் உங்க 2 பேரோட விதியையும் தீர்மானிக்கும் அப்படின்னு கராரா சொல்லிடுறாரு. தென் அப்படியே நேரமும் நாட்களும் கடந்து போகுது. ஹீரோ இன்னமும் ஹீரோயின் கூட நடந்த அந்த சண்டையை நினைச்சு சோகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ தூரத்துல இருந்து ஏதோ ஒரு கூட்டமான விலங்குகள்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறத பாத்துறான். சரி மனசு மாறட்டுமேன்றதுக்காக ஹீரோவும் அங்க போறான். ஆனா அங்க ஒரு ஓனாய் திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னதை பார்த்த உடனே அங்கிருந்து சாதுவான விலங்குலாம் அப்படியே மரண பயத்தில் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருதுங்க. ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், டே ஏன்டா நீங்கள் வேற கடுப்புகளை கிளப்பிட்டுன்னு. ஆனால் எதுவுமே கேட்கல. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் ஹீரோவை என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு ரகசியமான குடிசைக்குள்ளே போய் நுழைஞ்சான். அங்கே தான் ஓனாய் கூட்டத்துக்கே மந்திரவாதியாக இருக்கிற ஒரு விலங்கை காட்டுறாங்க. ஒரு ஓனாய் திடீர்னு தான் குடிசைகளில் வந்த உடனே அதுக்குமே லைட்டாக பயம் வந்துருச்சு. உடனே தைரியத்தை வர வைக்கிறதுக்காக ஒரு போஷன் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. நம்மளும் தான் காதலி தன்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த காதல் கதையை சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். விலங்கும் அவனுக்கு உதவி பண்ண நினைச்ச அந்த சோனியக்கார விலங்கும் தான் மந்திர பெட்டியிலிருந்து ஒரு ஸ்பெல் ஒன்று எடுத்து கொடுத்து, ஃபர்ஸ்ட் நீ இதை குடி, அப்புறம் எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு சொல்றான். நம்மளும் எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு அதை வாங்கி மடக்குன்னு ஒரே செகண்ட்ல குடிச்சு முடிச்சிடறான். அடுத்த நொடி ஒரு மேஜிக் நடக்குதுங்க. என்னன்னா ஹீரோ சில நொடியிலேயே விதவிதமான விலங்கெல்லாம் மாற ஆரம்பிக்கிறான். கடைசியா அவன் தான் பழைய ஓனாய் வெடியதுக்கு மறுபடியும் வந்துட்டான். ஆனா அவனோட தலையில எப்பயும் இல்லாத மாதிரி 2 ஆட்டுக்கொம்பு புதுசா முளைச்சிருக்கிறத இவன் கவனிக்கல. ஆனா அந்த சூனியக்காரி கவனிச்சிடறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அதை கவனிக்கிறதுக்குள்ளேயே ஒழுங்கு அந்த இடத்த விட்டு கிளம்பி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஹீரோ அங்கிருந்து வெளியே துரத்தி விட்டான்.
தென் ஹீரோவும் ஒரே குழப்பத்தோட அவன் கூட்டத்தை நோக்கி அப்படியே நடந்து வரான். ஆனா அவன்கிட்ட பேசுறதுக்காக மத்த ஓநாய்ங்கெல்லாம் வர்றதுக்குள்ளேயே அவன் குடிச்ச அந்த மேஜிக் போஷன் முழுசா இப்பதான் வேலை செய்யவே ஆரம்பிக்குது. ஓநாயா இருந்த இது வரைக்கும் நம்ம ஹீரோ இப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஆடா திடீர்னு மாறிடுறான். அவ்வளவுதான். ஆட்டை கண்ட உடனே ஓநாய்களுக்கு பசி எடுத்துருமே. ஒட்டு மொத்த ஓநாய் கூட்டமும் ஹீரோவை வேட்டையாடுறதுக்காக வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ அப்படியே அலறான், டேய் நான் உங்க இறை இல்லடா, நான் தாண்டா உன் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம ஆளு ஒரு ஆடா மாறிட்டதுனால அவனோட குரல் ஓநாய்களுக்கு கேட்கல. தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்லாம ஹீரோவும் அடுத்த நொடி மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறான். தான் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது தான் ஹீரோ எதிர்பாராத விதமா ஒரு மரத்துல போய் மாட்டிக்கிட்டான். ஆனா அவனை துரத்திட்டு வந்த பல ஓநாய்ங்க வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம மலையிலிருந்து உருண்டு விழுந்துருதுங்க. ஆனா மரத்துல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ மட்டும் நேரா வெள்ள மேல போய் மோதிடுறான். அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து அந்த மலையிலிருந்து மரக்கட்டை மேல உட்காந்துட்டு சரிக்கிட்டே பயங்கரமான வேகத்துல கீழே வராங்க. அந்த வேகத்திலையும் வெள்ளம் ஹீரோவை கடிக்கிறதுக்காக பாயறான். ஆனா வழியில இருந்த சில மரக்களை மூஞ்சி மேலே பலமா அடிச்சதும் அவன் அங்கிருந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் தான் நம்மளால அந்த மரக்கட்டை மேலே நின்றுட்டு செமையா சர்வ் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கை தாண்டி மறுபக்கத்துக்கு போய் சேஃபா ரீச் ஆகிற நேரத்துல தான் அவன் பலமா போய் ஒரு இடத்துல மோதிடுறான். அந்த பலமான மோதல்ல தான் ஹீரோ டக்குன்னு மயக்கம் அடைஞ்சிடறான். பள்ளத்தாக்கில் விழுந்து மயக்கம் அடைஞ்ச நம்ம ஹீரோ அப்பதான் மெதுவா கண்ணு திறந்து பாக்குறான். சுத்தி ஒரு ஆடு கூட்டமே நின்றுட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்குங்க. தான் ஒரு ஆடோட கிராமத்துல இருக்கிறத உணர்ந்த உடனே ஹீரோக்கு உள்ளுக்குள்ள அப்படியே பயம் அள்ளு விடுது. ஐயோ, ஒரு ஓநாயா இருந்துகிட்டு நான் எப்படி இந்த ஆடும் கூட்டத்திட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இவன் புலம்புறத பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனாலதான் முணுகிறான்னு நினைச்சு எல்லாரும் நினைச்சிருதுங்க. உடனே அது என்னன்றதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஜீகோ, அதாவது நம்ம சயின்டிஸ்ட் ஆடு கூப்பிடுறாங்க. தலைவன் வந்ததும், தம்பி யாருப்பா நீ, எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வியா எடுக்கிறான். உண்மையை சொன்னோம், இவனுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை முடிச்சு கட்டிடுவானுங்கன்னு ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால சாமர்த்தியமா அண்ட புழுகு ஆகாச புழுகு கதையை ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் என் குடும்பத்தோட ஆத்தங்கரையில நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்த சில கொடூரமான வேட்டை மீன்கள் எல்லாம் சேர்ந்து என் குடும்பத்தையே மொத்தமா சாப்பிட்டுருச்சுங்க. அதுல நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு இப்படி அனாதையா வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரு புது சொந்தமும் வீடும் வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே சீனை போடுறான். ஆடுங்க எல்லாமே ரொம்ப சாதுவான விலங்கு இல்லையா பேசிக்காவே. ஸோ அவனோட கதையை கேட்டதும் அதுங்களை அப்படியே மனசே உருகி போச்சு. உடனே நம்ம ஹீரோ அகதி ஆடுன்னு சொல்லிட்டு தங்களோட கிராமத்திலே தங்க வைக்க ஒத்துக்குச்சிங்க. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் உள்ள வயசான ஆடுகளும், தம்பி இங்கே இருக்கிற வரைக்கும் சமத்தான் நடந்துக்கணும், வேலையை காட்டினேன் அப்புறம் நாங்கள் வேலையை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே வெளியே போகுதுங்க. அவங்க போன அடுத்த செகண்ட் அங்கே ஒரு சாதாரண ஒன்று இவனை பம்பு கிழக்குது. இவன் ஓனாயை பற்றி சும்மா இருக்குமா, கோவப்பட்ட நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கொல்றன்ற பேரில் அந்த ரூம்ல இருந்து அத்தனை பொருளையும் அடிச்சு உடச்சி அந்த ரூமே ரணங்கலம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நம்ம கடைசியாக மலையிலிருந்து பலமாக கீழே விழுந்தோம், அதுக்கப்புறம் ஆடா மாறணும், அப்போ மறுபடியும் அதே மாதிரி பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்தோம்னா பழையபடி ஓனாயாவே மாறலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்துறான். அவ்வளோதான். அந்த பகுதியில் இருக்கிற முழுக்க முழுக்க உயரமான பாறையிலேருந்து குதிச்சு அந்த ஆபத்தான ஸ்டண்ட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் எத்தனை முறை குதிச்சாலும் ஆடு உடம்புலேருந்து ஓனாய் உடம்புக்கு மாறவே இல்லை. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து குதிச்சிடலாம்ப்பா அப்படின்னு ரெடி ஆயிடுறான். இதை பார்த்து அங்கேருந்த ஒரு ஆடு, டேய் அவ்வளோ உயரத்துலேருந்து குதிச்சுன்னா நீ செத்துருடா அப்படின்னு பதறுது. உடனே இதை கண்ட ஒரு இளவட்டாடு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காகவே வேகமாக ஓடி வருது. ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே டப்புன்னு குதிக்க அது நேராக போய் இன்னொரு ஆட்டு மேலே விழுந்துருச்சு. விழுந்து எந்திரிச்சு அந்த அதிருப்தியில தான் திடீர்னு ஹீரோவுக்கு அந்த மந்திரவாதி ஞாபகத்துக்கு வரான். அவளை போய் பார்த்தோம்னா மட்டும்தான் நமக்கான தீர்வு கிடைக்கும்னு நினச்சி அவளை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அந்த விசித்திரமான செயல்களை கவனிச்சிட்டு இருந்த ஜீகோன்ற அந்த சயின்டிஸ்ட் ஆட்டுக்கு சந்தேகம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் பாவம் நம்மளும் எவ்வளோ தேடி பார்க்குறான், ஆனால் அவளை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆட கடவுளே, இனிமே என் வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே ஆடாதான் வாழணுமா அப்படின்னு நினச்சி ரொம்ப சோகமாயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஓனாய் கூட்டத்தில் வில்ல ஓனாய் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். பாத்தியா, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு காதலன் பயந்து போய் கடைசியில் கூட்டத்துட்டு ஓடிட்டான். அதான் சொல்கிறேனே, அவனால் என் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறான். தான் கூட்டத்திலேருந்து ஹீரோ காண போன விஷயத்தில் வில்லன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்படி திமிரா பேசுறதுக்கு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஆமாம், இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வம்பிழுக்க பார்க்குறான் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் அவனை வெறுத்து அங்கேருந்து தள்ளி போகிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறான். அதே சமயத்துல தான் ஆட்டு உருவத்தில் இருக்கிற நம்ம ஹீரோ தூரத்துல மன உச்சில இருந்து தன் கூட்டத்தோட அந்த ஓனாய் கூட்டத்தோட தலைவன் ஒட்டுமொத்த பகுதியும் கவனிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இவன் ஓடி போய் உண்மையை சொன்னாலும் கடைசியில் ஆடுதுன்னு நினைச்சு இவனை பிடிச்சி சாப்பிட தான் போறான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு ஹீரோ பேசாம ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிக்கிட்டான். அடுத்த நாள் விடிஞ்ச உடனே கிராமத்து ஆடுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விளையாட்டு போட்டி, அதாவது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துது. அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் போறான். அப்பதான் அங்க இருக்கிற ஆடுங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா வாழ்றாங்கன்றத பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறான்.
அப்போ அந்த போட்டியை பிரசன்ட் பண்ற மைக் செட்டுக்காரன் இந்த கிராமத்தோட அசைக்க முடியாத சாம்பியனான ஒரு ஆட்டை அந்த மேடை கலைக்கிறான் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அந்த ஆடு மேடைக்கு வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் நோஞ்சா மாதிரி தான் இருக்கு, பலசாலி மாதிரிலாம் தெரியல. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அதனால தான் சிரிப்பு அடக்க முடியாம இவனா சாம்பியனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி செம்மையை வச்சு கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவ்வளவுதான், அடே எங்க சாம்பியனே கலாய்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா, நீ நேரம் ரிங்குக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஹீரோவை வலுக்கட்டாயமா அந்த ரிங்குக்குள்ள இழுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் அந்த சாம்பியனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்போதான் ஹீரோக்கு விஷயமே போயிருது, ஹீரோ வெளியில இருந்து பார்த்ததுக்கும் அந்த ரிங்குக்குள்ள அந்த ஆட்டை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. ஏன்னா அது டல்லா நோஞ்சா மாதிரி இருந்தாலும் ஹீரோவை அசால்ட்டா ஒரே ஒரு அடியில அடிச்சு துவம்சம் பண்ணி ஈஸியா அவனை வின் பண்ணிடுச்சு. இப்படி சண்டையில் அடி வாங்கிட்டு எங்கேயோ போய் விழுந்த நம்ம ஹீரோவை தேடி தான் அங்கே ஃப்ரெண்டான ஒரு ஆடு வந்து அவனை தேடி வந்து சொல்லுது, புதுசாக வந்த ஆட்டை இப்படி போய் ஒரு சண்டையில் மாட்டி வெட்டியாடா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஆட்டை திட்ட ஆரம்பிச்சிருது. அப்போது எதிர்பாராத மாதிரி 2 ஓனாய்ங்க அவளை தாக்க பாயுதுங்க. மரண பயத்தில் அவள் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறான். அந்த ஆட்டோட குரலை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வேக வேகமாக அவளை காப்பாற்றுறதுக்காக மின்னல் வேகத்தில் ஓடி வரான். ஆனால் அவன் ஓடி வர வேகத்தில் புல்வெளியில் இடையில தடுக்கி விழுந்து கண்ட்ரோல் இல்லாமல் சரிக்கிட்டே போய் நேராக அந்த 2 ஓனாய்ங்க மேலேயே இவன் மோதி பாஞ்சிடறான். இந்த மோதலோட வேகத்தை பார்த்துட்டு அதுங்க என்ன பண்ணிருச்சுங்க, அட பாவமே இந்த ஆடுங்கிட்ட இப்போ ஒரு பயங்கரமான வீரன் இருக்கான் போலையடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த ஓனாய்ங்க அங்கிருந்து ஓடிடுதுங்க. உடனே நம்ம ஹீரோ, டே நில்லுங்கடா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா, ஏன்டா புரிஞ்சுக்காம கிளம்புறீங்கன்னு இவனை பின்னாடியே ஓடுறான் அதை பிடிக்கிறதுக்காக. ஆனால் அந்த ஓனாய்களோட வேகத்துக்கு இவனால ஓடி ஈடு கொடுக்க முடியல. அப்பதான் அந்த வழியா நம்ம மந்திரவாதி அவளோட குதிரை வண்டியில போயிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிச்சிடறான். உடனே என்னை எப்படியாவது பழையபடி மாத்துங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா தான் பண்ண தப்ப சரி செய்ய விரும்பாத அந்த சோனியக்காரி பேசாம வண்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நம்ம ஹீரோவும் விடுறதா இல்ல, வண்டியிலிருந்து அவளோட சூட்கேஸ் ஒன்று சுருட்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்குள்ளதான் விதவிதமான மந்திர போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இவனும் பழையபடி ஓனாய மாறுன்ற வெறியில அந்த போர்ஷன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்டிலையுமே எடுத்து கடக்கு முடன் குடிச்சு விட்டான். அவ்வளோதான் அத்தனை வானமும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனதுனால ஹீரோ அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் தூக்கி எரிஞ்சு தர தட்டின மீன் மாதிரி டப்புன்னு வந்து விழுறான். அந்த வண்டியை ஓட்டினவன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, தம்பி நீ ஆடா மாட்டின்ற உண்மையை ஏற்றுக்க, அதுதான் உனக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். உடனே நம்ம ஹீரோவும் சோகத்தோட வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அந்த ஆடுகளோட கிராமத்துக்கு திரும்பி வரான். ஆனால் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. என்னன்னா அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்காக ஒரு பிரம்மாண்டமான வெல்கம் பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. கிராமத்தில் உள்ள பெரியவங்களுமே, தம்பி இந்த கிராமத்தோட புது மெம்பர் ஆயிட்ட, அதனால ஒன்றுனா மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு முழுக்க நல்ல பார்ட்டி இருக்கு, ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நினைக்கிறான், ஒரு ஓனாயே இருந்து நமக்கு இந்த ஆடுங்க இவ்வளோ அன்பு காட்டுறதை நினைச்சு ஹீரோ அப்படியே நெகிழ்ந்து போயிடுறான். அந்த அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான், இதுவரை இல்லாத அளவுக்கு. ஆனால் அதே சமயத்தில் தான் கிராமத்தோட வெளியில 2 ஆடுங்க சரியான வாண்டுங்க, நாங்கள் புத்திசாலிங்க, எங்களை எந்த வேட்டை மிருகமும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு அந்த எல்லையை தாண்டி காட்டுக்குள்ளே போயிடுதுங்க. சரி, இப்போ கரெக்டாக சீன் கட் பண்ணால் அந்த ஓனாய்களோட எல்லை பகுதி. அப்போது மறுபடியும் அந்த வில்லன் ஓனாய் தலைவர்கிட்ட போய் மறுபடியும் ஒம்பிலுக்க பார்க்குறான். என்னன்னா, ஏன் தலைவரே, அந்த கோமாளி ஹீரோ தான் ஓடி போயிட்டானே, அப்புறம் ஏன் இன்னும் அந்த புதுசாக தலைவனை உருவாக்குறதுக்கான போட்டி தள்ளி வச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இதை கேட்டு பயங்கர டென்ஷனான தலைவர், நம்ம கூட்டத்தோட விதி தெரியாத ஒரு மிருகத்தை என்னோட இடத்துல உட்காரைக்கு என்னைக்குமே நான் அனுமதிக்க மாட்டேன், அதனால நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் உனக்கு அந்த தலைவர் பதவி கிடைக்காது அப்படின்னு மறுபடியும் கராரா சொல்லிடுறாரு. இதை கேட்டு வெறியான துரோகி வெள்ளம் தலைவர் கூட பார்க்காம அவரு கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா வயசானாலும் சிங்கம் தானே, அதனால தலைவர் ஒரு அடியில் அவனை தூக்கி வீசிடுறாரு. அங்கதான் வெள்ளம் ஓனாய் அவனோட கோலத்தனமான புத்தியை பயன்படுத்திடுறான். டக்குன்னு தரையில இருந்த மண்ணு தூக்கி அவரோட கண்ணு தூவி விட்டுட்டு அவர் கரெக்டாக கண்ணு தெரியாத நேரமா பார்த்து தடுமாற டைம்ல அவரை பலமா முட்டி அந்த மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். பாவம் அவரும் அநியாயமா அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்படி இந்த கொடூரமான கொலையை அங்க வேடிக்கை பார்க்க வந்த 2 ஆடுங்க மட்டும் பார்த்துருதுங்க. பயத்துல என்ன பண்ணிருச்சுங்க, அது தெரியாம கத்தி சத்தம் போட்டதுல வில்லனுக்கு திரும்பி பார்க்கவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். உடனே ஓடி போய் அதுல ஒரு ஆட்டை பிடிச்சி கைதி ஆக்கிட்டான். மறுநாள் காலையில ஒட்டுமொத்த ஓனாய் கூட்டத்தையும் கூட்டுறான். அங்க வந்த வில்லன் ஒரு பெரிய அண்டப்புழுகு நாடகம் ஆடுறான். என்னன்னா, நம்ம தலைவருக்கு வந்து ஒரு பெரிய விபத்து நடந்து கடைசியில் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி, அது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த கூட்டத்தோட புது தலைவன் நான் தான், சண்டை போட்டு தலைவனை தேர்ந்தெடுக்கிற அந்த பழைய விதியை இத்தோட நான் ரத்து செய்யறேன், இனிமே பழையபடி நம்ம மற்ற விலங்கு வெறித்தனமா எவ்வளவு நாள் வேட்டையாடிக்கலாம் அப்படின்றது சொல்லிட்டு அந்த ரத்த விளையாட்டு மறுபடியும் தொடர போகுது அப்படின்னு அறிவிக்கணும். தென் கடைசியா நாளைக்கு காலையில் என்னோட தலைவர் பதவிக்கான பார்ட்டி நடக்க போகுது, அதுக்கு இங்க மாட்டிட்டு இருக்க ஒரு ஆடு, அதுதான் நமக்கு கரியாக விருந்தாக போகுது அப்படின்னு வில்லன் கொடூரமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஒரு பக்கம் மாட்டிக்கிட்ட அந்த 2 ஆட்டுல தப்பிச்சு வந்த ஒரு ஆடு கிராமத்தோட விலங்கு எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி காட்டுக்குள்ள நடந்த அந்த கொடூரமான கொலையை பத்தி சொல்லுது. அதே சமயம் ஆடுகளோட நண்பனா இருக்கிற ஒரு பறவை அந்த வில்லன் நாளைக்கு காலையில நம்மளோட ஆட்டை வெட்டி விருந்து வைக்க போறானாமா அப்படிங்கிற ரகசியத்தையும் போட்டு உடைக்குது.
இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ உடனே அந்த கிராமத்து பெரியவங்க கிட்ட போய், பெரியவரே அந்த பரிதாபமான ஆட்டை காப்பாத்த இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கறான். பதிலுக்கு அந்த பெரியவங்களுமே ரொம்ப சோகமா, நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆட்டுக்குட்டிக்கு விதி அவ்வளவுதான் போல, நம்மால அந்த ஓனாய் கூட்டத்தை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு கையை விரிச்சிடுறாங்க. இப்படி இந்த ஆடுகளோட கோலத்தனத்தை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா என்னப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தான் தனியால அந்த ஆட்டை காப்பாத்துவேன்ட்டு வெறியோடு அங்கிருந்து மாசா கிளம்புறான். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு ஆடு மட்டும் ஹீரோக்கு துணையா வருது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஓநாய்களோட எல்லைக்குள்ள நுழையிறாங்க. ஹீரோ அந்த ஆடுகிட்ட, தம்பி கொஞ்சம் சத்தம் போடாம மெதுவா காலை வச்சு வாப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஆடு ரொம்ப சுட்டித்தனமான ஆடு போல தட்டு தடு மாதிரி நடந்து போய் டப்புன்னு ஒரு பாறை மேல தலையை முட்டி அங்கேயே கடைசியில மயங்கி விழுந்துருச்சு. அடச்சை, இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போலேன்னு நினச்சிட்டு கடைசியாக ஹீரோ மட்டும் தான் தனியாக அந்த அடைச்சி வச்சுக்கிற ஆடை தேடி அது இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே வந்த உடனே காவல் காத்துட்டு இருந்த ஒரு ஓனாய் வந்து நம்ம ஹீரோவோட குரலை கேட்டு, அட இது நம்ம ஹீரோவோட குரல் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுருச்சு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அது கரெக்டாக பின்னாடி பார்க்க விடாமல் நேராக இவன் அதுக்கு முன்னாடி வந்து கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுறான். அப்புறம் அந்த ஓனாயோட உடம்பு மேலேயே காலடி வச்சு குதிச்சு கொண்டு வந்து அடைச்சி வச்சுக்கிற அந்த ஒரு ஆட்டையும் எப்படியோ காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். மாட்டிக்கிட்டு இருந்த ஆட்டையும் காப்பாற்றி மயங்கி கிடந்த ஆட்டையும் தூக்கிட்டு நேராக ஹீரோ கிராமத்துக்குள்ளே வரான். ஆனால் அந்த ஆடுங்க முன்னாடி கெத்து காட்டுன்றதுக்காக இல்லை, தான் பண்ணுற உதவி அதுங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காகவே கூட வந்தவன் தான் அந்த ஆட்டை காப்பாற்றி சேஃபாக கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு போய் சொல்லிடுறான். இதனால் அந்த கிராமத்து மக்களும் சேர்ந்து அந்த ஆட்டுக்கு பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு கிராமத்தில் கோலாகலமாக பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அவனோட காதலி ஞாபகம் மறுபடியும் வந்துருச்சு. சோகமாக தனியாக நடந்துட்டு அப்படியே வெளியே வரான். அப்போது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே நடந்துட்டு ஹீரோயினோட கடைசி பேசிகிட்டு இருந்த அந்த மலை உச்சிக்கு வந்து அவள் பேரை சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அப்போ திடீர்னு அங்கே வந்த ஹீரோ அப்படியே தள்ளி விட்டு, ஆமாம் நீ யாரு, கண்ணு தெரியாத ஒரு ஆடு மாதிரி இருக்க, உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு மிரட்டுறா. உடனே நம்மளு, அடியே நான் தாண்டி உன் காதலன், ஒரு சோனியக்காரி கொடுத்த பானத்தை குடிச்சு போட்டு தான் நான் இப்படி ஆடா மாறிட்டேன், என் குணத்தை மாற்றிக்கணும்னு நினச்சாலும் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நினச்சி நானும் இதை தான் பண்ணி பார்த்தா ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிடறான். பதிலுக்கு ஹீரோயின் இதை கேட்டு அதிர்ந்து போய் ஓனாய் கூட்டத்தில் இப்போ நடக்கிற அந்த அராஜகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நம்மளோட தலைவர் அனுமதிச்சாரு அப்படின்னு அவர் செத்த விஷயம் கூட தெரியாமல் ஹீரோ பேசிட்டு இருந்திருக்கிறான். டேய், அவர் ஆல்ரெடி செத்து போயிட்டாரா, உன்னோட பொறுப்பில்லாத அந்த தனத்தால தான் இப்போ நம்ம கூட்டமே மோசமான சர்வாதிகாரி கையில் மாட்டிட்டு முழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறா. தென் ஹீரோயின் மறுபடியும் கூட்டத்துக்குள்ளே போகும்போது தான் அங்கே அடைச்சி வச்சிருந்த ஆடு தப்பிச்சு போன விஷயம் வில்லனுக்கு தெரிய வந்தது கவனிச்சிட்றான். ஆட்டை காப்பாற்றினது வேற யாரும் நம்ம ஹீரோ தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த ஆடுங்களோட கிராமத்து மேலே ஒரு பெரிய போரையே தொடுக்கணும்னு திட்டம் போடுறான். அடுத்த நாள் விடிஞ்ச உடனே கிராமத்தில் ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று வெடிக்குது. என்னன்னா நம்ம சயின்டிஸ்ட் ஆடு இருக்குல்ல, அது நேற்று நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரகசியமாக பேசிக்கிட்டதை ஒளிஞ்சிருந்து பார்த்துருச்சு போல. ஹீரோ ஒரு ஓனாய் அப்படிங்கிற உண்மையை ஒட்டுமொத்த கிராமத்துக்கு முன்னாடியும் போட்டு உடைக்கிறான். இவன் ஒரு நிஜமான ஆடே கிடையாது, நம்மளை கொல்ல வந்த உளவாளி அப்படின்னு கத்துறான். ஆனால் கிராமத்து விலங்கு இதை கேட்டு யாருமே நம்பலை. உடனே சயின்டிஸ்ட், எனக்கு தெரியும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு, அதனால தான் கையில் ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் நேற்று ரகசியமாக எடுத்து அந்த ஃபோட்டோவை எல்லாரும் முன்னாடி எடுத்து காட்டுறான். அந்த ஃபோட்டோவில் நம்மளால ஒரு பெண் ஓனாய் கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்த உடனே அடுத்ததான் அந்த கிராமத்து மக்கள் ஆடுகளும் ஹீரோ மேலே முழுசாக சந்தேகம் வந்து கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால் அவங்களோட டார்ச்சரை தாங்க முடியாத நம்ம ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. டேய், அந்த சயின்டிஸ்ட் ஏமாத்துக்காரன்டா, இவன் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி நோட்டு புத்தகத்தை வச்சுட்டு ஏதோ எழுதுறானே தவிர இந்த கிராமத்துக்கு இது வரல ஏதாவது ஒன்றாவது நல்லதாக பிரயோஜனமாக பண்ணியிருக்கானா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சயின்டிஸ்ட்டை வச்சு செய்கிறான். கோவத்தோட உச்சிக்கே போன நம்ம ஹீரோ தன்னை சந்தேகப்பட்ட அந்த ஆடுகளோட கிராமத்தில் தான் பழகின அத்தனை நண்பர்களையும் கண்டபடி திட்டு தீக்கிறான். உங்கள் யாருக்குமே நன்றி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த கிராமத்தில் இருக்கவே கூடாதுன்ட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு அவன் மட்டும் தனியாக கிளம்புறான். திசையே தெரியாமல் காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்ச நம்ம ஹீரோ கடைசியாக ஒரு இடத்துல பசியாலையும் சோகத்தாலையும் நடுவழியில் வித்தியாசமாக ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி கிரியேட் ஆகி அப்படியே அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறான். நல்ல வேலையை அந்த பக்கமாக போன நம்ம மந்திரவாதி தான் அவனை காப்பாற்றி மறுபடியும் அவளோட குடிசைக்கே கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக கண்ணு திறந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான வார்னிங் ஒன்று கொடுக்குறான். இங்கே பாரு, நாளைக்கு காலையில் விடியறதுக்குள்ளே நீ பழையபடி ஓனாயா மாறலனா இந்த ஆடு வடிவம் தான் உனக்கு நிரந்தரமாயிரும். இதை மாற்றணும்னா நீ உடனே ஓடி போய் இந்த சிகப்பு கலர் மரம், அது ஒரு பைன் மரம், அது எப்படியாவது நீ கண்டுபிடிச்சாகணும். அந்த மரத்தில் இருக்கிற வர பனித்துளி மட்டும்தான் உன்னோட அந்த மந்திரத்தை முறியடிக்கும். ஆனால் உனக்கு ரொம்பவே நேரம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு காலையில் வெள்ளம் அவனோட ஒட்டு மொத்த படையும் கூட்டிட்டு அந்த ஆடுகளோட கிராமத்தையே மொத்தமாக அழிக்க போகிறான் இல்லையா, அதனால என்ன முடிவு எடுக்கிறன்றதை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு வழி மட்டும் தான். ஒன்று சுயநலத்துக்காக ஓடி போய் பழையபடி ஓனாயா மாறிடுறது, இன்னொன்று தன்னை நம்பின தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பாவப்பாட்ட ஆடுகளை காப்பாற்றுறது. ஆக்சுவலாக நம்ம ஏன் அவனை ஹீரோன்னு சொல்கிறதுக்கு இங்கே தான் ப்ரூவ் பண்ணுறான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் உயிரை விட அந்த ஆடுகளோட பாதுகாப்பு தான் முக்கியம் நினச்சி நேராக அந்த கிராமத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்கிறான்.
கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச நம்ம ஹீரோ எல்லா விலங்கையும் ஒன்றா கோட்டுறான். டேய், ஓனாய்ங்க நம்ம கிராமத்தை அழிக்க வராங்கடா, நம்ம பயந்து ஓடினா எல்லாரும் செத்துருவோம். அதனால நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சா நாளைக்கு காலையில் வர அந்த மரண ஆபத்திலிருந்து கண்டிப்பாக உயிர் பழைக்கலாம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக பேசினதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றது உண்மைதானே புரிஞ்சுக்கிட்ட ஆடுகளும் இந்த முறை ஓடி பார்க்காம எதிர்த்து போராட அதுங்களோட ஆயுதங்களை செமையா ரெடி பண்றாங்க. அடுத்த நாள் விடியுது. ஒட்டுமொத்த ஓனாய் படையும் கிராமத்தை நோக்கி வெறித்தனமா முன்னேறி வருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த சூனியக்காரியை பார்க்கறதுக்காக கிளம்புறா. இந்த பக்கம் எல்லையில வில்லன் சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்ட் நூற்றுக்கணக்கான ஓனாய்ங்க அப்படி பசியோட வெறி கொண்டு கிராமத்துக்குள்ள பாயுதுங்க. ஆனா பாருங்க, இங்க தான் நம்ம ஆடுகளோட மாஸ் பிளான் காத்துட்டு இருந்தது. கிராமத்துக்குள்ள இருந்த அடர்ந்த பனிமூட்டத்துக்குள்ள அதுங்கெல்லாம் நுழைஞ்ச உடனே ஆல்ரெடி ஆடுங்க இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருந்த ஏகப்பட்ட சோளக்காட்டு பொம்மை மேல மோதி தடுமாறுதுங்க. இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட தான் நம்ம ஆடுங்க ஒரு பெரிய நெருப்பு வளையத்தை உருவாக்கி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு கேட்டபுல்ட் மூலமா பெரிய பெரிய கல்லை எடுத்து அவங்க மேல வீசுறாங்க. இதனால டசன் கணக்கான ஓனாய்ங்க அடியில் விழுந்து அலறத பார்த்துட்டு சில ஓனாய்ங்கெல்லாம் பயந்து பின்வாங்கி ஓடிடுச்சுங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான வெள்ளம் நேரா யுத்த காலத்திலே குதிக்கிறான். அவனே டக்குன்னு அந்த நெருப்பு வளையத்துல ஒரே ஒரு தாவலை தாண்டி வந்து ஆடுகளோட கவட்டி அப்படியே உடச்சி தரமாட்டமாக்கிட்டு, டேய் முன்னேறி இப்பயாவது போங்கடா அப்படின்னு கத்த ஓனாய் படம் நேரம் அந்த கிராமத்தோட மெயின் கேட் வரைக்குமே வந்துருச்சுங்க. ஆனா அப்படி அவங்க மெயின் கேட்டுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஷாக் காத்திருந்தது. என்னன்னா, நேத்து நைட்டோட நைட்டாவே இந்த ஆடுங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வார் மிஷின் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அது மூலமா தான் அந்த ஓனாய்ங்க மேல நூற்றுக்கணக்கான தோட்டங்களை பாய்ச்சுதுங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ரியல் தோட்டம்லாம் கிடையாது. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி அதுங்க செஞ்சு வச்சிருந்து இனிப்பு பலகாரங்க. இதை பார்த்துட்டு குழம்பி போன வெள்ளம், என்னடா அது இனிப்பு வச்சு எங்களை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நக்கலா சிரிக்கிறான். ஆனா வெள்ளம் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அங்கதான் நடக்குது. கரெக்டா அப்பதான் மேல இருந்து ஆடுகளோட பறவை நண்பர்கள் வந்து இனிப்பு ஒட்டி இருந்த அந்த ஓனாய் மேல காட்டுல இருந்து அதுங்க கொண்டு வந்த ஏகப்பட்ட தேன் கூட தூக்கிட்டு வந்து அவங்க மேல போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், இந்த தேனீங்களெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஓனாய்க்கு மேல கொடூரமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. வழியில வழி தாங்க முடியாம அந்த ஓனாய்ங்க அலறி அடிச்சுட்டு மறுபடியும் வந்த வழியே செதறி ஓடுதுங்க. இதனால வெறி பிடிச்சு போன வெள்ளம், டேய் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்கடா அப்படின்னு கத்திட்டே உள்ள நுழையிறான். உடனே நம்ம ஹீரோவும், டேய் நம்மளுக்கு அதே தான், சரியான நேரம் வந்துருச்சு, நேருக்கு நேர் மோதுறதுக்கு தயாராகிக்காங்க அப்படின்னு கத்த ஒட்டு மொத்த ஆட்டுக்கூட்டமும் ஒன்னா சேர்ந்து அந்த ஓனைகளை முட்டி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிலைமை இன்னுமே சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. போர்க்காலத்துக்குள்ள இன்னும் நிறைய ஓனாய்ங்க வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான்னா, அந்த பலசாலி எரும மாடு கூட கை கோத்துக்கிட்டு அந்த எதிரிகளை ஒன்னா சேர்ந்து துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல தான் கிராமத்து பெரியவங்க சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சதும் ஆடுங்கள்லாம் பயந்து ஓடுற மாதிரி நடிக்குதுங்க. எங்கன்னா நேரா ஒரு குகைக்குள்ள ஓடுதுங்க. இதை பார்த்துட்டு, டே ஆடுங்கெல்லாம் பயந்து ஓடுதுங்கடா, அதனால துரத்துங்கடா அப்படின்னு வில்ல அந்த பக்கம் கத்த ஆரம்பிச்சதும் இந்த ஓனாய் படையெல்லாம் குகைக்குள்ள ஓடி நுழைய பாக்குதுங்க. ஆனா அங்கதான் அந்த ஆடுங்களோட மாஸ்டர் பிளான் காத்துட்டு இருந்தது. என்னன்னா, ஓனாய்ங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள அதுங்களை குகைக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. குகையில லாக் ஆகிருக்கிற ஓனாய்ங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. என்னன்னா, குகையில தண்ணி வேற வேகமா நிரம்ப ஆரம்பிச்சதும் ஆக்சிஜன் இல்லாம ஓனாய்ங்கெல்லாம் அப்படியே மூச்சு தண்ணீர் சாகர நிலைமைக்கு போயிடுச்சுங்க. இதை பார்த்த ஹீரோ, நாம அவங்கள அப்படியே சாக விட்டா நமக்கு அதுங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவங்களும் நம்ம இனம் தானே, அதனால காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆடுங்க கிட்ட கெஞ்சுறான். ஆடுகளும் ஸ்டார்டிங்ல சின்ன விவாதத்தோட அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில ஹீரோ சொல்றது தான் நியாயன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எதிரியான அந்த ஓனாய்களையே உயிரை காப்பாத்துறதுக்காக அதுங்களை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த வெள்ளம் இருக்கானே, அவனோட புத்தி இன்னும் மாறவே இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இதை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இவ்வளவுதான் கோவம் இல்லை, துச்சந்தலைக்கு தலைக்கேறிடுச்சு. டேய், தலைவரோட போதனை அதுக்குள்ள எப்படா மறந்தீங்க நீங்கெல்லாம்? இந்த சர்வாதிகாரி பின்னாடி போய் வெறும் கரிச்சுட்டுக்காக சண்டை போடுற புழு மாதிரி மாட்டீங்களாடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய்களை பார்த்து ஹீரோ கத்துறான். உடனே வில்லன் ஹீரோ பார்த்து, டேய் தலைவர் இறந்ததுக்கு காரணமே நீ தானடா அவரை கொன்னுட்ட அப்படின்றான். இப்படி அவன் ஹீரோவை பழி சுமத்தின அடுத்த நொடி அவன் கையில மாட்டிட்டு இருந்தான் அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸ்பாட்ல நானும் தான் இருந்தேன், அந்த கூட்டத்தோட தலைவனை கொஞ்சம் கூட யோசிக்காம அநியாயமா மலையில தள்ளி விட்டு கொன்னுட்டான் அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்குது. இப்படி உண்மை வெளியே வந்தது உடனே வில்லனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஷாக் ஆயிடுறான். இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் டக்குன்னு அந்த ஆட்டுக்குட்டி அவனோட கையை கடிச்சு தப்பிச்சு ஓடிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உனக்கு தைரியம் தான் வாடா நேருக்கு நேர் மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு வில்லன் சண்டைக்கு கூப்பிடுறான். அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவில் மலை உச்சில மரணமா சண்டை நடக்குது. வில்லன் ஹீரோவை அப்படியே கீழே தள்ள பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ தன் காலாலேயே ஒரு விட்டதும் வில்லன் அப்படியே பறந்து போய் பாறையில் மோதி விழுந்துடுறான். சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே வானத்தை பார்க்குறான். சூரியன் சரியா வேற உச்சிக்கு நடுவில் வந்துருச்சு. அட கடவுளே, நேரம் வேற முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் பழையபடி ஓனாவையே மாறவே முடியாது, ஆடாதான் இருக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சோகமாயிடுறான். உடனே வில்ல நக்கலா, டே நீ எப்பயுமே அதே கோமாளி ஆடுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போறான். ஆனா அந்த பதட்டமான நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் மந்திரவாதியோட மாசா என்ட்ரி கொடுக்குறா. உடனே அவங்க கொண்டு வந்த அந்த போர்ஷனை அப்படியே காத்துல தூக்கி வீசுறான். ஆக்சுவலா அந்த போர்ஷன் நம்ம ஹீரோ மேல விழுந்துமே ஸ்டார்டிங்ல எதுவுமே நடக்கல. வில்லன் ஹீரோவை பிடிச்சி அடிச்சு பொழக்கிறான். மறுபடியும் கீழே விழுந்தவன் எழுந்து நிற்கும் போது தான் அவனோட உடம்புல இருந்து ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வெடிக்குது. கரெக்டா அப்பதான் அந்த மேஜிக் போர்ஷன் வேலை செய்ய ஆரம்பிக்குது.
நம்மால் இப்போ மறுபடியும் அதே மாதிரி பளபளக்கிற ரோமத்தோட செம கெத்த ஒரிஜினல் ஓனாயா விஸ்வரூபம் எடுத்துட்டான். தென் பழையபடி ஓனாயா மாறின நம்ம ஹீரோ ஸோ அப்படியே சிங்க மாதிரி சவுண்ட் விட்டு, டேய் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இந்த கூட்டத்துக்கு தலைவனாக முடியாதரா அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் அவன் அடித்த ஒவ்வொரு அடிக்கும் ஹீரோ பதிலடி கொடுக்குறான். வேகத்தோட கட்டுப்பாட்டு இல்லாமல் அடிச்சடியில் ஒரு மரக்கட்டை மேலே மோதி அப்படியே மலை உச்சிலிருந்து தலைகளாக உளுந்து கடைசியாக ஒரு பாறை மேலே மோதி அவன் கதை அத்தோட முடிஞ்சது. அப்புறம் என்ன, ஒட்டுமொத்த ஓநாய்களும் ஆடுகளும் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படியே கொண்டாடுறாங்க. போரெல்லாம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோ நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட போய் முட்டி போட்டு அவளோட கல்யாண ப்ரப்போசலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு வெக்கப்பட்ட ஹீரோயினும் அப்படியே ஓகே சொல்லிடுறான். அப்படியே நாட்கள் போது சில நாள் கழிச்சு அந்த ஆடுகளோட கிராமத்தில் அந்த பெரியவங்களோட முன்னிலையில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படியே கோலாகலமாக திருமணம் நடக்குது. இதோட ஓநாய்களும் ஆடுகளும் தங்களோட பகையை மறந்து காடுகளும் நாடுகளும் போட்டுற மாதிரி ஒருத்தர் நேசிக்கிட்டு சமாதானமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதோட படம் முடிஞ்சுது. வேற என்ன, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel was on voice over. See you guys.